ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோனா, இது ஒரு பெண்களுக்கான சூப்பரான ஒரு வீடியோ தாங்க. அப்படி என்ன வீடியோன்னு கேக்குறீங்களா? ஏன்னா பெண்கள் தான் இப்ப ரொம்ப பரபரப்பா இருக்கிறாங்க. வீட்டு வேலைகள் பாக்குறதுக்கு, அப்புறம் வெளியில வேலைக்கு போறதுக்கு, இந்த மாதிரி ரொம்ப பரபரப்பா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போறேன். என்ன டிப்ஸ்னா, புடவை கட்டுறதுதான் ரொம்ப லேட் ஆகும். புடவை முந்தானி எதுவும் தெரியாது. இந்த பக்கமா முந்தானி, அப்புறம் இந்த பக்கமா எது உள் பக்கம் எது வெளி பக்கம் அப்படின்னு தெரியுது, கண்டுபிடித்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. குச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த புடவை கட்டிட்டு டக்குன்னு வேலைக்கு போகணும், புடவை கட்டிட்டு டக்குன்னு ஒரு பஸ்ஸை பிடிக்க போகணும் அல்லது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பெண்களால முடியாது. காரணம் என்னன்னா, புடவை கட்டுறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு எது முன்பக்கம் எது பின்பக்கம் தெரியாது, எது முந்தானன்னு தெரியாது. அந்த மாதிரி அதுக்கப்புறம் பட்டை வச்சு இங்க பின்னு போடுவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி பின்னு போடுவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி இந்த பட்டை வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அந்த மாதிரி பட்டை வைக்க லேட் ஆகும். அதுதான் இன்னைக்கு நம்ம எப்படி சீக்கிரமா குளிச்சுட்டு வந்தோமா, புடவை கட்டணுமா, டக்குன்னு வேனை பிடிச்சோமா, வேலைக்கு போனோமா, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தோமா, பஸ்ஸை பிடிச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா புடவை கட்டுறது எப்படி அப்படின்றதுதான் பார்க்க போறோம். முதல் ஸ்டெப், அதுக்கு முதல்ல 2 ஸ்டெப் தாங்க நம்ம கடைபிடிக்க போறோம். 2 விஷயத்த மட்டும் தான் நம்ம கடைபிடிச்சு அதை அப்படியே வச்சுக்க போறோம். அதை அப்படியே வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்ப புடவை கட்டணும் டக்குன்னு கட்டிக்கலாம். முதல் வேலை என்னன்னா, நம்ம புடவை கட்டுறதுக்கு நம்ம இடுப்புல சொருவோம் பாத்தீங்களா, முதல்ல சொருவிட்டுதான் புடவையே இப்படி சுத்துவோம். அந்த மாதிரி அந்த மாதிரி புடவை சொருவுறதுல அந்த முந்தானை கிட்ட ஒரு முடிச்சு போட்டுக்கணுங்க. இடுப்புல இந்த சொருவம் பாத்தீங்களா, இடுப்பு கிட்ட ஃபர்ஸ்ட் சொருவி அதுக்கப்புறம் தான் நம்ம சுத்தி அதுக்கப்புறம் பட்டை வைப்போம். அந்த எது நமக்கு இடுப்புல சொருவுற இடம் அப்படின்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால எல்லா புடவையிலுமே நீங்க கட்டுற ஒரு 20-30 புடவை வச்சிருக்கீங்களா, எல்லா புடவையிலுமே இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கீங்க. நான் எல்லா புடவையிலுமே அந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சிருப்பேன். அந்த காட்டுறேன் பாருங்க. அந்த புடவையில முடிச்சு போட்டுக்கலாம், இந்த போட்டுக்கணும். எல்லா புடவையுமே நான் அந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சிருப்பேன். இங்க பாருங்க, எல்லாத்துலயுமே நான் முடிச்சு போட்டு வச்சிருப்பேன். இது நமக்கு முத ஒரு ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, புடவையில இந்த பட்டை வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால ஒரு நாளைக்கு நம்ம பட்டை வைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த பட்டைய நம்ம மறுபடியும் குளிக்க போகும்போதோ நம்ம புடவை கழிக்கும் போதோ அதை நம்ம கழட்டி அதை எடுத்துடக்கூடாது. நம்ம எங்க கழட்டி எடுக்கிறோமோ அந்த இடத்துல மறுபடியும் பின்ன போட்டு வச்சுக்கணும். இந்த 2 விஷயத்த கடைபிடிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, பின்னு போட்டு பாருங்க. என்னுடைய எல்லா புடவையிலுமே நான் பின்னு போட்டு வச்சிருப்பேன். இந்த புடவையில போட்டிருக்கேன்னா அடுத்து இந்த பாருங்க, பட்டை அப்படியேதான் இருக்கும். நம்ம அப்படியே வச்சு எல்லாம் ஒரு 10-20 புடவை வச்சிருக்கீங்கன்னா ஒரு 10-20 பின்னு வாங்கிக்கிங்க. எல்லா புடவையுமே அவுக்கும் போது அப்படியே அதுலயே பின்னு போட்டு வச்சுக்கிங்க. துவைச்சி அதை அழகா மடிக்கலாம். அந்த பின்னு போட்ட இடத்த உள்வாட்டமா வச்சு நம்ம மடிச்சுக்கணும். பின்னு அந்த பட்டை கரெக்டா வச்சு அப்படியே பின் போட்டு வச்சுக்கிங்க. ஒரு 30 புடவை வச்சுக்கிட்டீங்கன்னா 30 புடவையிலையும் முடிச்சு போட்டு வச்சுக்கிங்க. 30 புடவையிலும் கழிக்கிறோமா அது அப்படியே பின்னு போட்டு வச்சுக்கிங்க. துவைக்கும் போது அப்படியே பவுடர் போட்டு அப்படியே ஊற வச்சு 2 குமுக்கி துவைச்சு போடுங்க. பெண்கள் புடவை எல்லாம் அவ்வளோ அழுக்கு இருக்காது. பாத்தீங்களா, எல்லா புடவையுமே நான் பின்னு போட்டு வச்சிருப்பேன். நான் ஒரு 20 புடவை 25 புடவை வச்சிருக்கிறேன். எல்லா புடவையுமே நான் பின்னு போட்டு வச்சிருப்பேன். இது போட்டுக்கணும். அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே புடவை கட்டும் போது இது வச்சு அப்படியே பின்னு போட்டு அப்படியே முந்தானை எடுத்து சரி இது பண்ணி நம்ம புடவை கட்டிக்கிட்டு 2 விஷயத்த கடைபிடிச்சிங்க. ஒண்ணு முந்தானையில முடிச்சு போட்டு வச்சுக்கீங்க. எது முந்தானன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இடுப்புல சொருவு இடம் எதுவும் தெரியாது, அதுதான் ரொம்ப லேட் பண்ணுவாங்க. அந்த எல்லா புடவைக்கும் முடிச்சு போட்டு வச்சுங்க. இன்னொன்னு, பின்னு போறது அப்பப்ப கட்டிட்டு அப்பப்ப பட்டை வைக்காதீங்க. அந்த இடத்துல பின்னு போட்டு வச்சுக்கீங்க. அதனால துணி எல்லாம் வீணாவது, ஊக்கெல்லாம் மக்கி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவும் ஆகாது. 6 மாசத்துக்கு 7 மாசத்துக்கு ஒரு டைம் வாங்கி போடுற ஊக்கு 6-7 மாசத்துக்கு வெள்ளையாவே இருக்கும், புதுசாவே இருக்கும். இந்த மாதிரி புடவைய
டக்குன்னு ஒரு 2-3 நிமிஷத்துல கட்டிடலாங்க. இந்த மாதிரி ட்ரிக் இந்த 2 விஷயத்த மட்டும் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா ஒரு 3-4 நிமிஷத்துலயே நம்ம சீக்கிரமா புடவை கட்டிட்டு வந்துடலாம். நான் சொன்னது என்னன்னு சொல்லிட்டு புரியுதா இல்லைன்னு தெரியல. புரியலன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறுபடியும் ஒரு டைம் நான் என்னன்னு சொல்றேன். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.